மார்கழி அமாவாசை நாளான இன்று ஆஞ்சநேய ஜெயந்தி கொண்டாடப்படும் நிலையில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் 1,08,000 வடைகள் கொண்ட மாலை சாற்றி வழிபாடு நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரேசன். குமரேசன், இன்று அமாவாசை தினத்தையொட்டி கோயிலில் எந்த அளவுக்கு பக்தர்கள் காணப்படுகிறார்கள்? கூடுதல் விவரம். அதாவது ராம சீதர் பக்தரான ஆஞ்சநேயர் மார்கழி மாதம் அமாவாசை திதி என்று மூல நட்சத்திரத்தில் பிறந்தார் என்பது ஐதீகம். அந்த அடிப்படையில் தான் அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று அனுமன் ஜெயந்தி விழா நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் இந்த நாமக்கல். உலக பிரசித்தி பெற்ற இந்த ஆஞ்சநேயர் கோயில் தான் தற்போது கோலாகலமாக இந்த அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது 1,08,000 வடமாலை சாத்தப்பட்டு ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயராக தற்போது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக 2,250 கிலோ உளுந்து, 300 கிலோ மிளகு மற்றும் 600 கிலோ எண்ணெய் ஆகியவற்றை கொண்டு 1,08,000 வடைகள் தயாரிக்கப்பட்டு தற்போது ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தப்பட்டு இருக்கின்றது. அதாவது நாமக்கல் நகரின் மைய பகுதியில் 18 அடி உயரம், ஒரே கல்லாலான 18 அடி உயரத்தில் வணங்கும் நிலையில் ஆஞ்சநேயர் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விஸ்வரூப காட்சி தான் மிகப்பெரிய ஒரு காட்சியாக உலக பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயராக விளங்கி வருகிறார். குறிப்பாக நாமக்கல் நகரின் மையப்பகுதியில் மலைக்கோட்டை அமைந்துள்ளது. அந்த மலைக்கோட்டையில் நரசிம்மர், அதே போல நாமகிரி தாயார் வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்ப்புறமாக நின்று அவர்களை கைகூப்பி வணங்கும் வகையில் தான் ஆஞ்சநேயர் இங்கு வீற்றிருக்கிறார். 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த ஆஞ்சநேயர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் அனுமன் ஜெயந்தி விழா என்பது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் தான் தற்போது இந்த ஆஞ்சநேயர் தின விழாவை ஒட்டி அனுமன் ஜெயந்தி விழா அதாவது இந்த நாமக்கல்லில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்தர்கள் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அவர்கள் தற்போது ஆஞ்சநேயரை வணங்கி செல்லக்கூடிய அந்த காட்சியினும் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்போது இங்கு அர்ச்சகருக்காக அவர்கள் கேட்போம். சார், இப்போ இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவை பொறுத்தவரை எவ்வளோ சிறப்பாக நடக்குது? இது வருடந்தோறும் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் அமாவாசை மூலா நட்சத்திரத்துடன் கூடிய தினத்திலே நமது புராணங்கள் படி ஆஞ்சநேயர் அந்த தினத்தில் அவதரித்தார் என்பது நம்முடைய புராணங்கள் சொல்கிறது. அதன்படி லட்சுமி நரசிம்ம சுவாமியின் பக்தன், ஸ்ரீராமதூதன், சொல்லின் செல்வன், நவவியாகரண பண்டிதன் அனுமனிற்கு இன்றைய தினம் 1,08,000 வடமாலைகள், 2,500 கிலோ உளுந்து, ஒரு 32 கிலோ மிளகு, ஜீரகம், 60 அடி நல்லெண்ணெய் போன்றவற்றை கொண்டு 1,08,000 வடமாலைகள் செய்யப்பட்டு இன்றைய தினம் அணிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து வடமாலையானது 10 மணி முதல் வடமாலை அலங்காரத்தில் காட்சி தருகிறார். அதன் பின்னர் வடமாலையானது கலைக்கப்பட்டு அதன் பின்னர் அபிஷேகமான நடைபெறுகிறது. அபிஷேகம் முடிந்த சிறப்பான அபிஷேகம் நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சீக்காய், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், சொர்ணாபிஷேகம் போன்றவை நடைபெற்று மீண்டும் மதியம் ஒரு மணி அளவிலே நமக்கெல்லாம் தங்க கவச்சத்திலே அருள்பாலிக்க இருக்கின்றார். அதாவது 1,08,000 வடமாலைகள் சாத்தப்பட்டு தற்போது அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க. அந்த பக்தர்களும் கேட்போம். ஆமா, நீங்க அதிகாலையிலே வந்துட்டீங்க, சாமி தரிசனம் பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு வருஷமும் வருவீங்களா? எப்படி சொல்லுங்க? ஒவ்வொரு வருஷம் வருவேன். ஆஞ்சநேயர் இன்னைக்கு அமாவாசை நாள், பிறந்த நாள்னால மக்கள் கூட்டமாக வந்துட்டு இருப்பாங்க. 1,08,000 வடமாலை சாத்தி சிறப்பாக அவசியம் நடைபெறுகிறது. மக்கள் இன்னைக்கு சாமி கும்பிட்டா நம்ம வருஷம் பூரா சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு மக்கள் நல்லா வந்துட்டு இருக்காங்க. அதனால் 10 மணிக்கு மேலே தங்க கவசம் அவசியம் நடைபெறும். மதியம் 1 மணிக்கு தங்க கவசம் சாத்தி சிறப்பாக அலங்காரம் செஞ்சு அவசியம் நடைபெற்று கொண்டிருக்கோம். இப்போ இங்கே அதிகாலையிலே வந்துட்டீங்க, நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமியை தரிசனம் செஞ்சீங்க. சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? இந்த வருஷம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம். குடும்பத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணும், மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வருஷம் வருவாங்க. 1,08,000 வடமாலை சாத்தி. நீங்கள் எப்போ வந்தீங்க? எவ்வளோ நேரம் நின்று இருந்து இந்த சாமி தரிசனம் பார்த்தீங்க? நாங்கள் 1 மணி நேரம் நின்னங்க. வருஷம் வருவோம். எப்பயுமே ஆஞ்சநேயர் அமாவாசை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு பிறந்தநாள். வருஷம் கண்டிப்பாக ஆஞ்சநேயரை பார்த்துட்டு போவோம். அவர் நம்மளுடைய கவலைகள்லாம் தீர்க்கிறவர் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான். 18 அடி உயரம் இருக்கிறவர் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஆஞ்சநேயர் மட்டும்தான். அதனால் எப்பயுமே 108 வடமாலை சாத்தி சிறப்பான அபிஷேகம் பண்ணி மக்களுக்கு எல்லாத்துக்குமே காட்சியளிப்பார்.
குறிப்பாக நாமக்கல் நகரின் இந்த மையப்பகுதியில் ஒரே கல்லால் 18 அடி உயரத்தில் விஸ்வரூப காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேயர். அதாவது இந்த நரசிம்மர் மற்றும் நாமகிரி தாயாரை வணங்கிய நிலையில், அதாவது திறந்த விழிகளை கொண்டு அவர் வணங்கிய நிலையில் இந்த காட்சியை அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை காண்பதற்காகத்தான் பல்வேறு பகுதிகள், அதாவது நாமக்கல் மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்கள், அதே போல தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகள், அதே போல வெளி மாநிலங்களில் இருந்து கூட ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலிருந்து வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அனுமனை தரிசனம் செய்து கொண்டு செல்கின்றார்கள். குறிப்பாக அனுமனை வணங்கினால் அனைத்து நோய்களும் தீரும், அதே போல துன்பங்கள் தீரும் என்ற வகையில் தான் தற்போது அந்த நம்பிக்கையோடு தான் ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளிரையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் நின்று தற்போது சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் என்பவர் உலக பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயராக விளங்குகிறார். ஏனென்றால் விஸ்வரூப ஆஞ்சநேயராக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் அமாவாசை தினத்தன்று அவர் பிறந்ததால் அனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் நாமக்கல்லை பொறுத்தவரை இந்த கோவிலில், அனுமன் கோவிலில் ஏராளமான அந்த அனுமன் ஜெயந்தி விழாவை ஒட்டி பல்வேறு வண்ணமிகு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது கோவில் முழுக்க 2 டன் எடை கொண்ட இந்த வண்ண மலர்களை கொண்டு மாலைகள் அமைக்கப்பட்டு தோரணங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் வெகு விமர்சையாக இந்த கோலாகலமாக இந்த அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த அனுமனை பொறுத்தவரை, அதாவது நாமகிரி தாயார் மற்றும் பெருமாளை வணங்கியபடி காட்சியளித்துக் கொண்டிருக்கார். அந்த வகையில் சிறப்பு வாய்ந்த அனுமனை தரிசிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதிகாலை முதலே வந்து அவர்கள் தரிசனம் செய்து வரக்கூடிய அந்த காட்சி தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 1,08,008 வடமாலை தரிசனம் என்பது அதிகாலை 5 மணியிலிருந்து காலை 10 மணி வரை நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு வகையான திரவியங்களை கொண்டு, அதாவது பன்னீர், நெய் உள்ளிட்ட சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 1 மணி அளவில் தங்க கவசம் சாத்தப்படுகிறது. இது இன்று இரவு வரை அந்த தங்க கவச காட்சி, தங்க கவசத்தில் ஆஞ்சநேயர் அவர்கள் அருள்பாலிப்பார். அந்த காட்சியை காண்பதற்காகத்தான் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் ஏராளமானோர் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விரிவான தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.